வணக்கம். சுவிஸ் நியூஸ் செவனின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். 60 மில்லியன் பயணிகளை கையாண்டு சுவிஸ் விமான நிலையங்கள் சாதனை. 2025 ஆண்டில் 214 பேர் வீதி விபத்துகளில் பலி. மத்திய கிழக்கு மோதல்களால் சுவிஸ் எரிசக்தி விநியோகத்திற்கு பாதிப்பு இல்லை. போரினால் எதிர்பார்த்த பொருளாதார வளர்ச்சி இருக்காது. விபத்து அவசர சிகிச்சை பிரிவுகளில் சிகிச்சை பெற வருபவர்களிடம் 50 பிராங்க் கட்டணம். சுவிட்சர்லாந்தில் தமிழர் காப்புறுதி வங்கிக் கடன் சேவை நிறுவனமான ஓம்னி சேவிங்ஸ் சொல்யூஷன். நீங்க காப்புறுதி ஆலோசனைகள், வங்கிக் கடன் சேவைகள், வரி படிவம் நிரப்புதல், பொது அலுவலக சேவைகளை மிக நேர்த்தியாகவும் விரைவாகவும் நம்பிக்கையாகவும் செய்வதற்கு காத்துட்டு இருக்கிறீர்களா? இலவசமான கலந்துரையாடலுக்கு இன்றி உடன் அழையுங்கள். ஓம்னி சேவிங்ஸ் சொல்யூஷன். தொடர்புகளுக்கு 078-311-1584. இன்றி அழையுங்கள். குறுகிய காலத்தில் சுவிஸ் மக்கள் மனதில் நன்மதிப்பை பெற்ற ஒரே நிறுவனம் ஓம்னி சேவிங்ஸ் சொல்யூஷன். 60 மில்லியன் பயணிகளை கையாண்டு சுவிஸ் விமான நிலையங்கள் சாதனை. 2025 ஆண்டில் சுவிஸ் விமான நிலையங்கள் திட்டமிடப்பட்ட மற்றும் சிறப்பு வாடகை விமானங்களில் 60 மில்லியன் பயணிகளை கையாண்டுள்ளன. கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு முந்தைய எண்ணிக்கையை மிஞ்சும் வகையில் பயணிகளின் எண்ணிக்கை இதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாக உள்ளது என்று கூட்டாட்சி புள்ளியியல் அலுவலகம் இன்று தெரிவித்தது. 2024 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த அதிகரிப்பு கூடுதலாக 2.2 மில்லியன் பயணிகளாகும் என்று FSO ஒரு அறிக்கையில் கூறியது. கடந்த ஆண்டு 32.5 மில்லியன் பயணிகளுடன் சூரிச் விமான நிலையம் மிகவும் பரபரப்பான சுவிஸ் விமான நிலையமாக இருந்தது. ஜெனீவா 17.7 மில்லியனுடனும் பேசல் முல்ஹவுஸ் 9.6 மில்லியனுடனும் அடுத்தடுத்த இடங்களில் இருந்தன. சுவிஸ் விமான நிலையத்திலிருந்து பயணம் செய்த பயணிகளில் சுமார் 80% பேர் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றவர்களாவார். 2025 ஆண்டின் விமானங்கள் புறப்படுதல் மற்றும் தரையிறங்குதலின் எண்ணிக்கையும் அதிகரித்தது. இருப்பினும் 2025 எட்டப்பட்ட மதிப்பு 2019 விட 4% குறைவாகவே உள்ளது. கடந்த ஆண்டு விமான சரக்கு போக்குவரத்து சற்றே குறைந்தது. கொண்டு செல்லப்பட்ட பொருட்களின் அளவு 2024 ஆண்டுடன் ஒப்பிடும்போது 0.4% குறைந்துள்ளது. 2019 8% காணப்படுகின்றது. 2025 ஆண்டில் 214 பேர் வீதி விபத்துகளில் பலி. 2025 ஆண்டில் சுவிஸ் வீதிகளில் 214 பேர் உயிரிழந்துள்ளனர். இது முந்தைய ஆண்டை விட 36 பேர் குறைவாகும். அதே நேரத்தில் படுகாயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 143 பேரால் அதிகரித்து 3935 உயர்ந்துள்ளது என்று கூட்டாட்சி வீதிகள் அலுவலகம் இன்று தெரிவித்தது. கார் பயணிகளிடையே ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை இதுவரை இல்லாத அளவில் குறைவடைந்துள்ளது. மொத்தமாக 59 பேர் உயிரிழந்தனர். மின்சார பைக்குகளை பொறுத்தவரை 586 பேர் படுகாயமடைந்தனர். இது 53 பேரினால் அதிகரித்துள்ளது. 15 முதல் 17 வயதிற்குட்பட்ட மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் குறிப்பாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வயது பிரிவில் கடந்த ஆண்டு 11 பேர் உயிரிழந்தனர் மற்றும் 154 பேர் படுகாயமடைந்தனர். எனவே வீதிகள் அலுவலகம் பயிற்சியில் மாற்றங்கள் அல்லது மோட்டார் சைக்கிள் இயங்குவதற்கான குறைந்தபட்ச அனுமதிக்கப்பட்ட வயதை அதிகரிப்பது போன்ற புதிய தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றது. விபத்து நடந்த இடத்திலேயே அல்லது விபத்தின் விளைவாக 30 நாட்களுக்குள் உயிரிழக்கும் நபர்கள் கொல்லப்பட்டதாக கருதப்படுவார்கள். மத்திய கிழக்கு மோதல்களால் சுவிஸ் எரிசக்தி விநியோகத்திற்கு பாதிப்பு இல்லை. மத்திய கிழக்கில் தொடரும் மோதல்களுக்கு மத்தியிலும் சுவிட்சர்லாந்தின் எரிசக்தி விநியோகம் பாதுகாப்பாக உள்ளது என அரசாங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எரிசக்தி விநியோக பாதுகாப்பிற்கு பொறுப்பான தேசிய குழுவின் கூட்டம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதில் பொருளாதார அமைச்சர் ஹை ஃபார்ம்லிமன் மற்றும் எரிசக்தி அமைச்சர் ஆல்ஃபர்ட் ரேஸ்டி ஆகியோர் கலந்து கொண்டனர்.
சூழ்நிலையில் மாற்றம் ஏற்பட்டவுடன் இக்குழு மீண்டும் கூடும் என்று கூட்டாட்சி மன்றம் ஓர் அறிக்கையில் தெரிவித்தது. உக்ரைனில் போர் தொடங்கிய சில வாரங்களுக்கு பிறகு மார்ச் 2022 இக்குழுவின் கடைசி கூட்டம் நடைபெற்றது. சுவிட்சர்லாந்தில் தற்போது விநியோகம் சீராக இருப்பதால் சந்தையில் தலையிட கூட்டாட்சி மன்றத்திற்கு சட்டப்பூர்வமான அடிப்படை எதுவும் இல்லை. ஆனால் கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டால் கட்டாய எண்ணெய் இருப்புகளை வெளியிடுவது போன்ற முன்கூட்டியே தயாரிக்கப்பட்ட நடவடிக்கைகள் செயல்படுத்தப்படும். மத்திய கிழக்கில் ஏற்பட்ட மோதல்களால் எரிசக்தி விலைகள் உயர்வடைந்துள்ளன. மேலும் இது உலகளாவிய எரிசக்தி விநியோகத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச எரிசக்தி முகாமையின் தன்னார்வ எண்ணெய் இருப்பு வெளியீட்டு நிகழ்வில் தற்போதைக்கு பங்கேற்கப் போவதில்லை என்று சுவிட்சர்லாந்து கடந்த வாரம் அறிவித்தது. அரசாங்கத்தின் கூற்றுப்படி இந்த கையிருப்புகள் பொருட்களை சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பராமரிக்கப்படுகின்றன. இவை பெட்ரோலிய பொருட்களுக்கான தேசிய தேவையை 4.5 மாதங்களுக்கும் மண்ணெண்ணெய் தேவையை 3 மாதங்களுக்கும் பூர்த்தி செய்யும் என்று தேசிய பொருளாதார விநியோகத்திற்கான கூட்டாட்சி அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் கீஸ்டோன் ஏடிஎஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார். இது கிட்டத்தட்ட 14.5 மில்லியன் பரல்கள் பெட்ரோல் மற்றும் டீசல், 8.6 மில்லியன் பரல்கள் வெப்பமூட்டும் எண்ணெய் மற்றும் 2.4 மில்லியன் பரல்கள் மண்ணெண்ணெய்க்கும் சமமாகும். போரினால் எதிர்பார்த்த பொருளாதார வளர்ச்சி இருக்காது. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் காரணமாக இந்த ஆண்டுக்கான சுவிட்சர்லாந்தின் அபிவிருத்தி குறித்த தனது கணிப்பை பொருளாதார விவகாரங்களுக்கான அரசு செயலகம் குறைத்துள்ளது. டிசம்பரில் மதிப்பிடப்பட்ட 1.1% ஒப்பிடுகையில் 2026 சுவிஸ் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 1% மட்டுமே உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கு மாறாக 2027க்கான +1.7 என்ற எண்ணிக்கை மாறாமல் உள்ளது. எனவே மதிப்பாய்வுக்குட்படுத்தப்பட்ட இந்த 2 ஆண்டுகளிலும் சுவிஸ் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 1980 முதல் இருந்த வரலாற்று சராசரியாக 1.8% விட குறைவாகவே இருக்கும். விளையாட்டு நிகழ்வுகளில் தாக்கத்தை கணக்கில் கொண்டு இந்த புள்ளி விவரங்கள் சரி செய்யப்பட்டுள்ளன. ஏனெனில் சுவிட்சர்லாந்து FIFA மற்றும் UEFA போன்ற முக்கிய சர்வதேச கூட்டமைப்புகளின் தாயகமாக இருப்பதால் அவை ஒளிபரப்பு உரிமைகள் மூலம் ஆண்டுதோறும் பில்லியன் கணக்கில் வருமானம் ஈட்டுகின்றன. மொத்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் 2026 மொத்த உள்நாட்டு உற்பத்தி 1.3%, 2027 1.4% வளரும். 2 ஆண்டுகளிலும் 1.4% இருந்தது. மத்திய கிழக்கில் நடந்த போர் பிப்ரவரி மாத இறுதி முதல் சர்வதேச எரிசக்தி விலைகளில் கடுமையான உயர்வுக்கு வழிவகுத்துள்ளது. இது சர்வதேச பொருளாதார கண்ணோட்டத்தை பாதிப்பதோடு ஐரோப்பிய மற்றும் ஆசிய வர்த்தக பங்குதாரர் நாடுகள் உட்பட அதிக பணவீக்க விகிதங்களுக்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்று SECO நிபுணர்கள் அறிவித்தனர். மோதலின் அடுத்த கட்ட வளர்ச்சி மற்றும் அதன் பொருளாதார விளைவுகள் மிகவும் நிச்சயமற்றதாகவே உள்ளன என்றும் அவர்கள் எச்சரித்தனர். இந்த சூழலில் சராசரி எண்ணெய் விலைகள் குறித்த தொழில்நுட்ப கண்காணிப்பு மற்றும் கணிப்புகள் பணவீக்கத்தின் தொடர் விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. 2026 ஆண்டிற்குள் கணிக்கப்பட்டதை விட பணவீக்கம் சற்றே அதிகமாக இருக்கும். பணவீக்கம் 0.4% இருக்கும். இது தனியார் நுகர்வில் சற்றே குறைவான வளர்ச்சியை உருவாக்கும். 2027 ஆண்டில் சுவிஸ் பொருளாதாரத்தின் வளர்ச்சி வேகமெடுக்கும். அப்போது சராசரி பணவீக்கம் 0.5% இருக்கும். உலகளாவிய தேவை மிதமாக அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் ஜெர்மனி தலைமையிலான ஐரோப்பிய நாடுகள் தற்போதைய பணவீக்கத்திலிருந்து படிப்படியாக மீண்டு வரும். பொருளாதார நிலைமை தொழிலாளர் சந்தையிலும் பிரதிபலிக்கின்றது. வேலையின்மை வீதம் 2026 ஆண்டு சராசரியாக 3% உயர்ந்தது. 2027க்கு முன்னதாக 2.8% குறையும் என்றும் அது எதிர்பார்க்கப்படுகின்றது. விபத்து அவசர சிகிச்சை பிரிவுகளில் சிகிச்சை பெற வருபவர்களிடம் 50 பிராங்க் கட்டணம். மருத்துவரின் பரிந்துரை கடிதம் இல்லாமல் சுவிஸ் மருத்துவமனைகளில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுகளில் சிகிச்சை பெற வரும் பெரியவர்கள் 50 பிராங்க் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். அதிகரித்து வரும் சுகாதார செலவுகளை கட்டுப்படுத்துவதே இதன் நோக்கமாகும்.
புதன்கிழமை அன்று இது தொடர்பாக ஒரு முன்மொழிவை அவர்கள் 96 ஆதரவு வாக்குகளுடனும் 91 எதிர்ப்பு வாக்குகளுடனும் 3 பேர் வாக்களிக்காமலும் நிறைவேற்றினர். இந்த திட்டம் மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுவதில் உள்ள அழுத்தத்தை குறைப்பதையும் சுகாதார அமைப்பில் அதிகரித்து வரும் செலவுகளை கட்டுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று அந்த நாடாளுமன்ற முன்முயற்சி கூறுகின்றது. சில குறிப்பிடப்பட்ட குழுக்களுக்கு விதிவிலக்குகள் அளிக்கப்பட்டுள்ளன. குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் அல்லது மருத்துவர், மருந்தாளர் அல்லது தொழில் மருத்துவ மையம் மூலம் எழுத்துப்பூர்வமாக மருத்துவமனைக்கு பரிந்துரைக்கப்பட்டவர்கள் இதில் அடங்குவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முன்மொழிவை முன்வைத்த லிபரல் பசுமை கட்சியின் பட்ரக் காசிக் முன்கூட்டியே அறிவிக்காமல் தாங்களாகவே மருத்துவமனை, விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுகளுக்கு செல்லும் பெரியவர்களை இந்த கட்டணம் இலக்காக கொண்டுள்ளது என்றார். சுவிஸ் மக்கள் கட்சி, தீவிர தாராளவாதிகள் மற்றும் தாராளவாத பசுமை கட்சியினர் அனைவரும் இந்த முன்மொழிவை ஆதரித்தனர். சமூக ஜனநாயக கட்சியினர், மைய கட்சி மற்றும் பசுமை கட்சியினர் இதனை எதிர்த்தனர். கூட்டாட்சி மன்றமும் சுவிஸ் நியூஸ் 7 இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது விரிவான செய்திகளை www.swissnews7.com என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்.